நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம என்னதான் நன்மை செஞ்சாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு சில சாதனைகள் படைச்சாலும், ஒரு சிறிய பாராட்ட கூட, ஒரு சிறிய சப்போர்ட்ட கூட அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா, நாம எப்பவாவது ஒரு சின்ன பிழை செய்ய மாட்டோமோ, எப்பவாவது ஒரு அடி வாங்க மாட்டோமோ, சறுக்கிட மாட்டோமோன்னு சொல்லி, அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவனோட நடவடிக்கைகள். நம்ம தடுமாறும் அந்த நொடியில முழு வேகத்தோட வந்து நம்மளை விமர்சிப்பாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, அவங்கள நம்மளால நம்மளோட வாழ்க்கையை விட்டு தூக்கி எறியவும் முடியாது. அவங்க நம்மளுடைய நெருங்கிய உறவினராகவோ, அல்லது குடும்ப உறுப்பினராகவோ, அல்லது விலக முடியாத நண்பர்களா, அல்லது விலக்க முடியாத நண்பர்களாக இருப்பாங்க. பவுண்டரி செட் பண்றேன்னு சொல்றது, எல்லை கோடுகள் அமைக்கிறன்றது கூட அவங்களிடம் மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஒரு உளவியல் ரீதியாக எப்படி கையாளுறன்னு சம்பந்தமா தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒருவர் ஏன் இப்படி நடந்து கொள்றார் என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு சில காரணங்களை அந்த வீடியோல சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம் தாழ்வு மனப்பான்மை. அதாவது அவங்களோட மனதில் இருக்கும் ஏதோ ஒரு பொறாமை அல்லது தாழ்வு மனப்பான்மை வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம். உங்களோட வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தலாம். இதனாடி கூட அவங்க அப்படி நடந்து கொள்ளலாம். ரெண்டாவது, கட்டுப்படுத்துற ஒரு ஆசை. இப்போ உங்களை எப்போதும் குற்ற உணர்ச்சியில கில்ட் ட்ரிப்னு சொல்லுவோம் பெற்றிருக்கேன்னு நினைப்பாங்க. நீங்க குற்ற உணர்ச்சியோடு இருக்கும்போது உங்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் என்பது அவங்களோட அனுமானம், அவங்களோட கணிப்பா இருக்கலாம். மூன்றாவது விஷயம் என்னன்னா, அவங்களோட சொந்த வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள், அவங்களோட வளர்ந்த சூழல்ல அவங்க பாராட்டுகளை பெறாம எப்போது விமர்சனங்களை மட்டுமே சந்தித்தவர்களா இருக்கலாம். அதனால விமர்சிக்கிறது மட்டுமே அவங்களோட இயல்பாவும் என்ன செய்யும், காலப்போக்கில் மாறி இருக்கலாம். இப்படியான சந்தர்ப்பங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கள் ஏற்படுத்துகிற தொடர்ந்து இப்படியான மனிதர்களோட நம்ம தொடர்ந்து வாழக்குள்ள பயணிக்கக்குள்ள பல மாற்றங்களை நம்மள ஏற்படுத்தும். அதில் சில விஷயம் என்னென்னா, காலப்போக்கில் நமக்கு செல்ஃப் டவுட் அது உருவாக்கும். இவங்க இதே சொல்கிறதால நாம் செய்கிறது சரியா இல்லை தவறான்ற ஒரு வகையான பயம் வந்துடும். இது அனுபவிச்சாக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு வகையான பதட்டமாகவே இருக்கும். அடுத்து என்ன புள்ள கண்டுபிடிப்பாங்களோ இந்த பதட்டத்திலேயே நாம் என்ன செய்வோம்னா வாழ தொடங்குவோம். ஒரு சில நெருக்கமான உறவுகள் என்று சொன்னால் இது கடும் தீவிரமாக இருக்கும். அடுத்தது வந்துக்கிட்டு ஒரு வகையான அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே நாம் வாழ ஆரம்பித்து நம்மளோட நிஜமான அடையாளத்தை என்ன செய்வோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இழந்துடுவோம். இந்த மனநிலை நம்மளோட காலப்போக்கில் என்ன செய்யும், நம்மளோட சுயமரியாதை, நம்மளோட செல்ஃப் எஸ்டீமில் வந்துக்கிட்டு தாக்கத்தை செலுத்தி படிப்படியாக நம்மளோட மன அமைதியையும் என்ன செய்யுமாண்டா அழிச்சிடும். ஸோ நீங்கள் கேட்கலும் இதிலிருந்து விடுபட நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி, உண்மையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களோட மீது இப்படியான கமெண்ட்ஸை சொல்கிறவங்க உங்களுக்கு எப்போவுமே வந்துக்கிட்டு நீங்கள் எப்படா புள்ள செய்வீங்கன்னு காத்துக்கிறிக்கவங்கள மாற்ற இயலாது. ஆனால் அந்த விஷயங்களுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுறதை நம்ம கையாளலாம். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த கல் எப்படி உணர்ச்சியை காட்டாதோ அது போல தான் அவங்களோட விமர்சனங்கள், குறிப்பாக அவங்களோட விமர்சனங்களுக்கு உங்களோட ரியாக்ஷன் எப்போவுமே அந்த கல்லை போல் அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு கோபமும் வருத்தமும் வரும். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யும், அதுதான் தேவைப்படும். அந்த பர்டிகுலர் விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டாப் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், எக்ஸ்பெக்டேஷனை ட்ராப் பண்ணுங்க. இவங்க நம்மளை பாராட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்பை முழுமையாக கைவிடுங்க. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல தான் ஏமாற்றம் இருக்காது. மூன்றாவது, எமோஷனல் பவுண்டரிஸை போடலாம். இப்போ உதாரணமாக உடல் ரீதியாக சில விஷயங்களை விலக முடியாவிட்டாலும் மனசு ரீதியாக விலகலாம். அவங்க பேசுறது அவங்கள பற்றிய மதிப்பீடு அல்ல, அது அவங்களோட மனநிலையோட வெளிப்பாடுன்னு சொல்றத அடிக்கடி உங்களோட மைண்டுக்கு சொல்லி நீங்களும் அதை என்ன செய்யலாம், உணர்ந்து நடக்கலாம். அடுத்த நாலாவது விஷயம் என்னென்னா, மத்தாக்களில் பாராட்டுக்கு காத்திருக்கையிலே நாம் செஞ்ச நல்ல விஷயங்களை முதல்ல நாம் செல்ஃப் வெலிடேஷன் செய்யணும், நாம் தான் அங்கீகரிக்கணும். அதுக்காக என்ன செய்யலாம்னா வேற ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டத்தை, அதாவது நல்ல மனிதர்களை நம்மளை சுற்றி உருவாக்கி கொள்வது. இந்த வீடியோலேருந்து நீங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கலாம். அதாவது மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறது அவங்களோட குணம். அதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்னு சொல்கிறது நம்மளோட ஆளுமை. ஸோ நம்மளோட மீது வீசப்படும் விமர்சன கற்களை சேகரித்து நம்மளோட மன அமைதியை குலைக்காமல் அந்த விஷயங்களை கடந்து நம்மளோட பாதையில் முன்னேறி செல்றதான் நமக்கு வந்துக்கிட்டு ஒரு என்ன தேவையான விஷயம். நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கைகளில், அதாவது நாம் எப்படி அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க போகிறோமா இல்லை அதை விடத்தையே போட்டுட்டு போகிறோமான்றது எல்லாமே உண்மையாக நம்மளோட சிந்தனை நடத்தியோட தொடர்பான விஷயங்கள். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இந்த விஷயங்களில் சபை பண்ணிட்டு